அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட நாட்டங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும். நம்ம எப்பயுமே நம்மளோட வீடியோக்களில் மிகவும் எளிமையான அமல்களை தான் கொண்டு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு அமலும் மிகவும் எளிமையான ஒரு அமல் தான். யார் வேணாலும் ஓதக்கூடிய இந்த அமலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய முதல்ல நம்ம இஸ்திஃபார் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 வேளை தொழுகை பண்ணணும். மேலும் இந்த அமலையும் கூடவே சேர்த்துட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கருணையாலும் கிருபையாலும் நம்மளோட ஹலாலான நாட்டங்கள் நிறைவேறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா சூரா காஃபிரூன். சூரா காஃபிரூன் 109 சூறாவாக திருக்குரானில் இடம்பெற்றிருக்கு. இதில் வெறும் 6 ஆயத்துக்களே கொண்ட இந்த சூறாவை நம்ம ஓத போகிறோம். இதை எப்படி ஓதணும் சொல்கிறேன் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது புலரும் நேரத்தில் 10 தடவை இந்த சூரா காஃபிரூனை ஓதணும். நம்ம எந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 3 முறை ஸலவாத் ஓதிக்கொள்வது மிகவும் சிறப்பு. இதை ஓதிட்டு நம்மளோட இறைவன்கிட்ட கையேந்தி மன்றாடி கேட்டோன்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஹலாலான ஹாஜத்துக்கள் நிறைவேற்றி அருளப்படும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு நற்கூலி ஏற்படுத்தி கொடுக்க மிகவும் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.